ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் அலி ராஜினானி மற்றும் ஈரானின் பச்சி துணை ராணுவ படையினர் தலைவர் குலாப்ரிசா கலைமானி ஆகியோர் நேற்றிரவு தமது தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் அலி கொமைனி கடந்த 28ஆம் தேதி கொல்லப்பட்ட பின்னர் ஈரானின் முக்கிய முகமாக கருதப்பட்ட அதன் தேசிய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் அலி லாரிஜானியும் ஈரானின் பசித் துணை ராணுவ படையின் தலைவர் நேற்றிரவு கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார். 67 வயதான லாரிஜானி ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் நீண்டகால தொடர்பு கொண்டிருப்பதால் அவர் இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்த நிலையில் அண்மையில் அலி கொமைனி கொல்லப்பட்ட பின்னர் அவர் ஒரு முக்கிய அடையாளமாக உருவெடுத்துள்ளார். 1980களில் ஈராக்குடனான போரின் போது ஒரு தளபதியாக இருந்த லாரிஜானி பாதுகாப்பு விவகாரங்களில் கொமைனியின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய நிலையில் திங்களன்று நடத்தப்பட்ட ஒரு இலக்கு வைப்பு தாக்குதலில் அவரும் ஈரானின் பசித் துணை ராணுவ படையின் தலைவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் இந்த உரிமை கோரலுக்கு டெஹ்ரான் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.